මේ පාඨමාලාවේ ප්‍රමුඛ පාඨයක් තමයි Beyond Boundaries Toward Ethical Leadership. ඒ කියන්නේ අපේ සමාජය ගත්තාම තරුණ තරුණිය ගත්තාම විවිධ බෙදීම් වලට අහු වෙලා ඉන්නේ. ජනවර්ග අනුව, ආගම් අනුව, කුල මල අනුව, උඩරට පාතරට, උතුර දකුණ නැගෙනහිර ඒ වගේ විවිධ බෙදීම් හදාගෙන තියෙනවා. අපි මේ පාඨමාලාවේදී බලාපොරොත්තු වෙන්නේ මේ බෙදීම් පැත්තකින් තියලා කොහොමද ආචාරාත්මක නායකයින් බවට මේ තරුණ තරුණිය පත් කරන්නේ කියන එක තමයි මේ පාඨමාලාවේ මුඛ්‍ය සටන් පාඨයේ තේමාව. සුරෙන් இப்ப இந்த உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற இந்த அசைன்மெண்ட், அதாவது உங்களுக்காக இப்ப அவங்க அனுப்பப்பட்டிருக்கிற இந்த அசைன்மெண்ட் ஊடாக, அதாவது இந்த அறிமுக பகுதியினூடாக பார்க்கின்ற வேளையில ஆளுமை, தலைமைத்துவம், அதோட இந்த அடிப்படை நன்னெறிகளை வந்து வழங்குவதாக இருக்கின்ற அதே வேளை எல்லைகளை கடந்து எப்படி ஒரு ஒழுக்க விழுமியங்களோடு கூடிய ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி நாங்க நகர்றது, எப்படி உங்களை வந்து நகர்த்துவது என்பது தொடர்பான விடயங்கள் தான் இந்த முதலாவதாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு அசைன்மெண்டினூடாக நடைபெற இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது நீங்க இப்ப இந்த ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற வேளையில வடக்குல இருந்து வரலாம், கிழக்குல இருந்து வரலாம், மத்திய பகுதியில இருந்தே பேராதனைக்கு வரலாம், தெற்குல இருந்து வரலாம், நீங்க வேற மதங்களை சார்ந்தவர்கள், வேற இனங்களை சார்ந்தவர்கள் என வந்து இனம், மொழி ரீதியாக, மத ரீதியாக வேறுபட்ட பல்வகைமை கொண்ட ஒரு சூழல்ல வந்து நீங்க வந்து ஒரு ஒன்றாக இணைய போவீங்க. அப்படி நீங்க இணையிறப்ப நீங்க இந்த வேறுபாடுகளை கடந்து, இந்த ஒரு உங்களுக்குன்ற இருக்கிற அந்த ஒரு பவுண்டரிய கடந்து, உங்களுக்குன்ற இருக்கிற அந்த செல்ஃப் சுய வட்டத்தை கடந்து நீங்க வந்து இணைய போறீங்க. இணைஞ்சு ஒரு ஒற்றுமை மிக்க, ஒரு சமாதானத்தை கொண்ட, ஒரு ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய, ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு 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 பர்சனாக நீங்க உருவெடுப்பதோடு, ஒரு நல்லிணக்க பார்வையில இந்த சமூகத்துல வந்து நீங்க வந்து ஒரு வெளிவர்றதுக்காக, நீங்க சமூகத்தை நோக்கி செயற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துவதாகவும், உங்களை மற்றவர்களோடு தொடர்பு கொள்றதோட உங்களை வந்து ஒரு எல்லோரோடையும் இணங்கி செயற்படக்கூடிய ஒருவராக மாற்றுவதாக இந்த முதலாவது பகுதி வந்து காணப்படும். ஓகே சார். මේ ස්ලයිඩ් එකේ උඩම දාලා තියෙනවා Beyond Boundaries Towards Ethical Leadership. ඔය අදහස තමයි මේ තේමාව හැටියට දාලා තියෙන්නේ. මේ තේමාව යටතේ විශ්වවිද්‍යාල 17ක අපි හදලා තියෙනවා Social Reconciliation Centers. මේ සෙන්ටර්ස් වල තරුණ තරුණියෝ එකතු වෙලා 2025 සැප්තැම්බර් ඉඳලා ජනවාරි වෙනකන් මේ නායකත්වය දියුණු කරන්න බලගැන්වීම සහජීවනය ඇතුව වැඩසටහන් ගණනාවක් කළා. සැප්තැම්බර් ඉඳලා දෙසැම්බර් වෙනකම්. ඒ කරපු වැඩසටහන් ගැන හරි කියන්න සොරෙන්. 2025 வந்து இந்த செப்டம்பர் மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரைக்குமே இந்த பேராதனை பல்கலைக்கழகத்துல இருக்கிற எல்லா புடங்கள்ல இருந்தும் எல்லா இளைய மாணவர்களாக இருக்கலாம், இந்த பல்கலைக்கழக மாணவர்களை ஒன்று திரட்டி இந்த சிறந்த ஆளுமை மிக்க நபர்களை இனங்காண்றது, சிறந்த தலைமைத்துவங்களை வந்து வளர்க்க தொடர்பான ஒரு ப்ரொசஸ் வந்து இடம்பெற்றது. அது பத்தி வந்து இப்ப சார் சொல்லுவார் தொடர்ந்து. ஓகே சார். ඒ වැඩසටහන් පිළිබඳව, ඒ නායකත්වයන් පිළිබඳව හෙට ප්‍රසන්ටේෂන් එකක් තියෙනවා රාත්‍රී 9:30ට ඇමරිකාවේ සහ බ්‍රතාන්‍යයේ සම්පත්දායකයන් සහභාගී වෙනවා. ඒ ලංකාවේ විශ්වවිද්‍යාල 17ක තරුණ තරුණියෝ එකතු වෙලා ඒ කරපු නායකත්වය පිළිබඳව වැඩසටහන ප්‍රසන්ටේෂන් එකක් හෙට 9:00ට තියෙනවා.
මම ආරාධනා කරනවා මේ සියලුම දෙනාට පුළුවන් නම් එකට සහභාගී වෙලා අහගෙන ඉන්න මොනවද නායකත්වය ගැන විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යෝ දෙසැම්බර් වෙනකන් කළේ මොනවද කියන එක පිළිබඳ අවබෝධයක් ලැබෙනවා ඔයාලට. සුරේන්. பிள்ளைகள் என்னன்னு சொன்னா இந்த இலங்கையில இருக்கிற 17 பல்கலைக்கழகங்கள் இணைந்து தான் ஒரு செயற்பாடை வந்து 2025 செப்டம்பர் தொடக்கம் டிசம்பர் வரையான பகுதிகளில் சிறந்த ஒரு தலைவரை இனங்காண்றது, சிறந்த ஆளுமை மிக்கவர்கள் இனங்காண்றது சொல்லி வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒரு செயற்பாடை வந்து மேற்கொண்டிருக்கிறது. இதுல ஒரு இறுதிக்கட்டமாக நாளைய தினம் இரவு 9 மணிக்கு பிரித்தானியாவில் இருக்கிற சில பிரித்தானியாவோடு இணைந்த சில நாடுகள் இணைந்து ஒரு ஜூமுடாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அது வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு இயலுமாக இருந்தால் உங்களுக்காக குழுவில் அந்த அது தொடர்பான உங்களுக்கான ஜூம் லிங்க் வந்து பதிவிடப்படும். உங்களையும் அதுல இணைந்து கொள்ளுமாறு சார் வந்து கேட்டுக்கொள்கிறார். ஓகே சார். බොහෝ විට වවුනියා විශ්වවිද්‍යාලයනොත් සහභාගි වෙයි. මොකද අපිට අපි ප්‍රතිපාදන ඉල්ලලා තරුණ තරුණයන්ගේ ක්‍රියාකාරකම් වලට උදව් කරන්න හෙට තියෙන ප්‍රසන්ටේෂන් එකෙන් පස්සේ ඒ බ්‍රතාන්‍යය සහ ඇමරිකාවේ අය මෙහා ලංකාවට එනවා. ඇවිල්ලා අපේ තරුණ තරුණයන්ගේ නායකත්වය පිළිබඳව ක්‍රියාකාරකම් වලට උදව් කරන්නට ඔවුන් ලංකාවට පැමිණෙනවා. සුරේන්. நாளைய தினம் இந்த இடம்பெறவிருக்கின்ற இந்த அந்த பிரித்தானியா மற்றும் அமெரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களுடனான அந்த கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் நேரடியாக இலங்கைக்கு வருகை தந்து இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையில இந்த செப்டம்பர் தொடக்கம் டிசம்பர் வரையான பகுதிகளில் இந்த தலைவர்களை சிறந்த தலைவர்களை உருவாக்குறது தொடர்பாக இடம்பெற்ற இந்த பெரிய ஒரு ப்ரொசஸ்க்கான வேலைகளை அவங்க இங்க இருக்கிற இந்த பல்கலைக்கழகங்களூடாக தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அப்ப நாளை தினம் நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வுலையும் வந்து உங்களையும் ஜூமுடாக இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். ஓகே சார். ඒ පණිවුඩයත් ඒ සුබ පණිවුඩයත් අලුත් අවුරුද්දේ සිංහල දෙමළ අලුත් අවුරුද්ද වෙනුවෙන් තෑග්ගක් හැටියට මේ තරුණ තරුණයන්ට ප්‍රධානය කරමින් මම ප්‍රධාන දේශනය සඳහා යොමු වෙනවා. உங்களுக்கு வந்து இப்ப தமிழ் சிங்கள புத்தாண்டும் வருகிறது. இந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொள்வதனூடாக உங்களுக்கு இது வந்து ஒரு புத்தாண்டு பரிசாக கூட அமையலாம். அது அடுத்து வருகின்ற நிகழ்வுகள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் இதுல தொடர்ந்து அந்த ஒரு பல்கலைக்கழகமாக பேராதனை பல்கலைக்கழகத்துல சிறந்த தலைவர்களோட உருவாக்குறது தொடர்பாக இந்த ஒரு பயிற்சி பட்டறையில நீங்களும் தொடர்ந்து இணைந்து அவர்களோடு செயற்பட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையக்கூடும். அதற்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் சார் சொல்லியிருக்கிறாரு. ஓகே சார். දැන් මට කියන්න දැනට මේ ශිෂ්‍ය ශිෂ්‍යාවෝ සමාසිකයක් විශ්වවිද්‍යාලයට ඇවිල්ලා මාස ගානක් වෙනවා. කාට හරි කියන්න පුළුවන්ද පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයේ තියෙනවා ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකක්. මේ ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එක ගැන මොනහරි දන්නවා නම් දැකලා තියෙනවා නම් අහලා තියෙනවා නම් අන්මියුට් කරලා කතා කරන්නත් පුළුවන්. එහෙම නැත්නම් chat mode එකට දාන්න පුළුවන් ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකේ මොන වගේ දේවල්ද තියෙන්නේ කියලා ගෙස් කරලා ලියන්නත් පුළුවන්. පොඩි ඇක්ටිවිටි එකක්. සුරෙන්. பிள்ளைகள் என்னன்னு சொன்னா பேராதனை பல்கலைக்கழகத்துல கிராஜுவேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு பக்கம் வந்து காணப்படுகின்றது. சரியா? இந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல் தொடர்பாக யாருக்காவது தெரியுமா? நீங்க இப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்து 6 மாதங்களுக்கு மேலாகிறது. சோ இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில நீங்க இது தொடர்பாக அறிந்திருந்தால் அதை நீங்க அன்மியூட் பண்ணிட்டும் அந்த விடயம் என்னன்ற தொடர்பாக நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அது தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்க செட்டூடாகவும் வந்து நீங்க பதிவிடலாம். யாருக்காவது அதை பத்தி தெரியுமா? தெரிஞ்சா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. කාලය අපතේ නොයවා හැකි ඉක්මනින්
ශිෂ්‍යයන්ගේ අදහස් ඉදිරිපත් කරනවා නම් බොහොම සන්තෝසයි. සුරේන්. நாங்க இப்ப ஏற்கனவே 8:40 ஆயிட்டு காலத்தை விண்விரயம் செய்யாம நீங்க வந்து குயிக்கா தொடர்பாக தெரியுமா தெரியாதான்னு சொல்லி சரி நீங்க பதில் அளிக்கின்ற வரையில நாங்க தொடர்ந்து இத முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லைன்னு சொன்னா நோனி போடுங்க. கேள்விப்பட்டிருந்தா கேள்விப்பட்டிருக்கோம் சார். பட் அதை பத்தி முழுமையா என்னன்னு சொல்லி தெரியாது சார். தெரிஞ்ச விஷயத்த கிராஜுவேட் சரி ப்ரொஃபைல் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லி தெரியும் சார். பட் அது என்னன்னு சொல்லி சரியா எங்களுக்கு முழுமையா தெரியாது. சிங்களத்துல சொல்லுங்க அப்படியே சார் கேட்பாரு. මොකක්ද කිව්වේ සුරේන්? ඒක තියෙනවා කියලා මේ කතාවක් ගීලා කියලා කියනවා සර්. ඒක මොනවද කියලා එච්චර මේ අර ෆුල් ඩීටේල් එයාලට දන්නේ නැලු සර්. ගෙස් කරන්න පුළුවන්ද මොනවා ඒ ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකේ මොනවා තියෙයිද කියලා ගෙසින් ගෙස් කරන්න පුළුවන්ද? இந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல்ல வந்து என்ன மாதிரியான விடயங்கள் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது விடயங்களை வந்து நீங்க கெஸ் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமான்னு கேக்குறாரு. யாராவது இந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல்ன்ற பக்கத்துல என்ன மாதிரியான விடயங்கள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது எனி கெஸஸ்? දන්නේ වගේ සර්. හරි. දැන් ගෙස් කරන්න පුළුවන් වෙන්න ඕන. මම මේ ස්ලයිඩ් එකේම දාලා තියෙනවා අපේ පාඨමාලාවට ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකෙන් මොකක්ද සම්බන්ධ වෙන්නේ කියන එක මම මේ ස්ලයිඩ් එකේම දාලා තියෙනවා. ඒ ගැන හිතන්න බැරි ඇයි? සුරේ. ஓ சார். பிள்ளைகள் பாருங்க அந்த பகுதியிலேயே வந்து அந்த ஸ்லைட்ல அந்த பகுதியிலே வந்து என்ன மாதிரியான விடயங்கள் அந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல்ல வரும்னு சொல்லி வந்து அதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஏன் அதை வந்து நீங்க கவனிக்கல? මේ අවුරුදු 3 හරි 4 හරි විශ්වවිද්‍යාලය හදාරන පාඨමාලාවන් අනිවාර්යෙන්ම ඒ දේශනවලින් තම තමන්ගේ පාඨමාලාවන් ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකට සම්බන්ධ වන විදිහ ගැන කියාදීම ප්‍රොෆෙසර්ස්ලගේ යුතුකම, ශිෂ්‍යයන්ගේ වගකීමක් ඒක ඉගෙන ගන්න එක. සුරේන්. இந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல் பற்றி வந்து நீங்க படிக்கிற அந்தந்த துறைகளாக இருக்கலாம், அந்தந்த பீடங்களாக இருக்கலாம், கட்டாயம் அது தொடர்பாக அவங்களும் அதை ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம் அல்லது லெக்சரர்ஸா இருக்கலாம், அதை பத்தி தெரியப்படுத்தியிருக்கணும். நீங்களும் கட்டாயமாக அது பற்றிய ஒரு அது பற்றி நீங்களும் தெரிந்திருக்க வேண்டும். ஓகே சார். එතකොට දැන් බලන්න රූප සටහනේ තියෙනවා ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකේ ප්‍රධාන දේවල් තමයි මේ රූප සටහනේ සඳහන් වෙලා තියෙන්නේ. දැන් ඒකේ ලීඩ් ඇන් කොලැබොරේටර් කියලා තියෙනවා කොටසක් පේනවා ඇති. ස්කොලර්, රිසර්චර්, lifelong trainer, lead, learner, holistic thinker and problem solver. ගොඩක් දේවල් තියෙනවා. entrepreneur and manager, socially intelligent and responsible human being, professional and role model, digital literate individual, effective communicator. ඔය ගොඩක් දේවල් තියෙනවා මේ ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකේ. සුරේ. அந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்லைட்ஸ் கிடைக்கிற டைம் பார்க்கலாம். இல்லைன்னா இதுல நீங்க அந்த இதுக்கு முன்னுள்ள ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல்ல என்ன மாதிரியான விடயங்கள் வந்து அடங்கி இருக்குதுன்ற சம்பந்தமான முழுமையான அந்த ஒரு சட்டகத்தினூடாக வந்து அது வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே சார். දැන් මේ පාඨමාලාවේ ලීඩ් ඇන් කොලැබොරේටර් කියන එක ප්‍රධාන වශයෙන් තියෙනවා. ඊට අමතරව අපි ගොඩාක්
වැඩසටහන් සංවිධානය කරලා තියෙනවා අනිත් අංශවලටත් සම්බන්ධ වෙන්න. ඩිජිටල් ලිටරේට් ඉන්ඩිවිඩුවල්, effective communicator, socially intelligent and responsible human being, ඊට පස්සේ holistic thinker, problem solver, ඔය වගේ විවිධ අංශ වලින් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් වර්ධනය ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් තුළ වර්ධනයක් ඇති කරන්න අපි මේ පාඨමාලාවේ විවිධ ක්‍රියාකාරකම් දේශන මේ වෙනකොටත් පවත්වලා තියෙනවා. සුරේන්. இப்ப லீடர் அண்ட் கொலபரேட்டர்னு உங்களுக்கு வந்து பிரதானமா ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாலும் கூட ஏனைய பகுதிகளில் வந்து ஏனைய பகுதிகளோடு இணைந்த மாதிரியாகத்தான் உங்களுக்கான சகல விடயங்களும் வந்து இந்த செயற்திட்டத்தினூடாக உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஒரு ரிசர்ச்சராக, ஒரு கிரிட்டிக்கல் திங்கராக, இப்படி வந்து எல்லா விதமான பல பல விடயங்களையும் ஒரு உள்ளடக்கியதாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு செயற்திட்டம், இந்த ஒரு கோர்ஸ் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டதாக வந்து இருக்குது. ஓகே சார். එතකොට මේ ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එක ගැන වැඩි විස්තර මේ ස්ලයිඩ් එකේ සඳහන් කරලා තියෙනවා. හරිද? University of Peradeniya graduate is symbolized by multicolored lotus representing the colors of 9 faculties and 4 postgraduate institute. මේකේ මේ එක එක පාට වලින් නෙළුම් මලක විදිහට එක එක පාට වලින් නියෝජනය වෙන්නේ පීඨ 9ක් සහ පෝස්ට් ග්‍රැජුවේට් පශ්චාත් උපාධි ආයතන තමයි මේ නෙළුම් මල හැඩෙන් කලර්ස් වලින් පෙන්නලා තිබුණේ. සොරෙන්. இப்ப நீங்க இதுக்கு முதல் ஸ்லைட்ல பார்த்திருந்தீங்கன்னா அந்த ஒரு தாமரை வடிவமாக அந்த 9 பிடங்கள நிறங்களும் கொடுக்கப்பட்டு அதனை சுற்றி அதுல 4 முதுநிலை நிறுவனங்களோட அந்த வண்ணங்களும் கொடுத்து ஒரு தாமரை வடிவமாகத்தான் அந்த பட்டதாரின் சின்னம் வந்து அந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல்ல வந்து அந்த பட்டதாரியோட சின்னம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அது வந்து நீங்க இதுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த ஸ்லைட் கிடைச்ச பிற்பாடு கூட நீங்க பார்க்கலாம். இதுக்கு முந்தைய ஸ்லைட்ல வந்து ஒரு அந்த ஒரு சட்டகத்துல வந்து உங்களுக்கு அந்த லோகோ வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஓகே சார். නෙළුම් මල ලෝටස් ෆ්ලවර් ඒක බොහොම සංකේතාත්මකව අරගෙන තියෙන්නේ දැනීම අතින් පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයේ උපාධිධාරීන් ඊටාම ඉහළට එන්ලයිට්මන්ට් කියන්නේ ඊටාම හැම පැත්තෙන්ම පරිපූර්ණත්වයට පත් වෙන්න ඕන. පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයේ උපාධිධාරීන් දැනීම එවැගේම ආකල්ප දැනීම එවැගේම හැසිරීම සිතුවිලි හැම දෙයකින්ම පරිපූර්ණත්වයට පත් වෙන්න ඕන කියන නිසා තමයි නෙළුම් මල සංකේතවත් කරලා අපේ ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකේ තියෙන්නේ. සුරේන්. இப்ப இந்த தாமரை மலர் அல்லது தாமரை மலர் போன்ற ஒரு அமைப்பு வந்து ஏன் அதுல வந்து ஒரு ஒரு லோகோவாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனிய அந்த பட்டதாரிகள ஒரு அந்த சின்னமாக வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அந்த தாமரை வந்து ஒரு 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 திறன், ஒரு இணைப்பு, அடுத்து வந்து இந்த மாணவர்கள அறிவு தேடலை வந்து ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போகின்ற ஒரு விடயமாகத்தான் வந்து அந்த ஒரு சின்னத்தை வந்து பாக்குறாங்க. அதனால அப்படியான ஒரு வடிவமைப்பாக அந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல்ல வந்து அந்த ஒரு லோகோ வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஓகே சார். දැන් දකුණු ආසියාවේ බොහොම බහුලව තියෙනවා ජෛන, හින්දු, බෞද්ධ සම්ප්‍රදායන්. විශේෂයෙන් සවුත් ඊස්ට් ඒසියාවල අනිත් රටවල් වලත් තියෙනවා. දකුණු ආසියාව විතරක් නෙවෙයි සවුත් ඊස්ට් ඒසියාවලත් හින්දුයිසම්, බුද්දිසම්, ජෛනිසම් එහෙම තියෙනවා. එතකොට මේ ලෝටස් සංකේතවත් කරනවා අන්නේ විවිධ සම්ප්‍රදායන්. අපේ සමාජයේ තියෙන විවිධ සම්ප්‍රදායනොත් ඒ වගේ නියෝජනය වීමක් වෙනවා.
சுரேன். இப்ப இந்த தாமரை சின்னம் வந்து ஏன் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது? இப்ப நிறைய இடங்கள்ல இந்த தாமரை சின்னத்தின் பயன்பாடு ஏன் காணப்படுதுன்னு பாக்குறப்ப இது வந்து இந்த தென்கிழக்கு ஆசியாவுல இருக்கிற இந்து, பௌத்த மற்றும் சமண மதங்கள்ட ஒரு மரபுகள்ல இருந்து தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு விடயமாக இருக்குது. அதாவது அதோட உள்ளூர் கட்டடக்கலையின் ஒரு அம்சமாகவும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வடிவமாகவும் வந்து இது வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதன் என்ற ஒரு சிறந்த ஒரு ஆர்கிடெக்சர் என்ற எடுத்துக்காட்டாகவும் வந்து இது வந்து காணப்படுது. ஓகே சார். අපේ විශ්වවිද්‍යාලයටම ආවේනික වෙච්ච ගෘහ නිර්මාණ ශිල්පයක් තියෙනවා. ඒ කලාගාරයේ ATA එක ළඟ ඊට පස්සේ පුස්තකාලයට පැත්තට යනකොට හැම තැනම තියෙන්නේ සුවිශේෂී ගෘහ නිර්මාණ ශිල්පයක් තියෙනවා. ඒකේ මූලික සංකල්ප ආරම්භ කරපු තැන සෙනෙට් එකේ වයිස් චාන්සලර් එකවුන්ට්ස් බ්‍රාන්ච් එක තියෙන තැන බිම හදලා තියෙනවා විශ්වවිද්‍යාලයේ මේ වාගේ ගෘහ නිර්මාණ ශිල්ප කැටයම් කරනවා කියලා ඉස්සරෝම හදපු ආකෘති තියෙනවා සෙනෙට් එකේ වයිස් චාන්සලර් ඉන්න ඔෆිස් එක හරිය බිම දාලා තියෙනවා. ඔයාලට හෙට ගිහිල්ලා බලන්නත් පුළුවන්. ඒ ගෘහ නිර්මාණ ශිල්ප. ඒ ගෘහ නිර්මාණ ශිල්පයත් මේ ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එක තුල අන්තර්ගත වෙනවා. සුරේන්. இப்ப இந்த இந்த மரபுகளை வந்து நீங்க வந்து இந்த பேரதனி பல்கலைக்கழகங்கள சில முக்கியமான இடங்கள்ல செனட் ஏரியாவாக இருக்கலாம், ஏடி பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ்ல கீழே ஏரியாவாக இருக்கலாம், இப்படி சில பகுதிகளில் வந்து நீங்க இந்த கட்டிடக்கலைகின்ற மரபுகள்ல வந்து பிரதானமான ஒரு விடயமாக பார்க்கலாம். அதுல அந்த சந்திரவட்டுக்கள் அமைப்புல காணப்படுகின்ற பல இடங்கள்ல வந்து இந்த தாமரை பூவை வந்து பயன்படுத்தி இருக்கின்ற அந்த ஒரு இதை வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதன் என்ற ஒரு சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதோட இது வந்து இந்த யூனிவர்சிட்டி கிராஜுவேட் அந்த ப்ரொஃபைலையும் வந்து இது ஒரு தாக்கத்தை வந்து காணலாம், தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற தன்மையும் காணலாம். ஓகே சார். එතකොට මේ ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකේ ඔයාලා දැක්කා ආම්ස් 4ක් තියෙනවා. ඉතින් ඒකේ නෙළුම් මල සංකේතවත් කරනවා. ඒකෙන් මේ යුනිවර්සිටි විශ්වවිද්‍යාලය විද්‍යාර්ථීන්ගේ විවිධ ක්වොලිටීස්, විවිධ ගති ලක්ෂණ ඒ වගේවා තමයි ඒ ආම්ස් 4ෙනුත් ප්‍රතිමූර්තිමත් වෙලා කරලා තියෙන්නේ. ඒ කියන්නේ හොඳ දැනුමෙන්, ආකල්ප වලින්, හැසිරීමෙන්, සිතුවිලි වලින් පිරිපුන් උපාධිධාරියෙක් තමයි අපි මේ විශ්වවිද්‍යාලයෙන් බිහි කරන්නට බලාපොරොත්තු වෙන්නේ. ඒක තමයි ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකෙන් ප්‍රතිමූර්තිමත් වෙලා පේන්නේ. සුරේන්. இப்ப இந்த நீங்க இதுக்கு முதல் அந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல் அந்த ஒரு எலெக்ஷனை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு சின்னத்துல இருந்து நீங்க அதுக்கு அந்த அந்த பக்கத்துல காட்டப்பட்ட சட்டகத்தை நீங்க பார்க்கிறப்ப அதுல இருந்து பல்கலைக்கழக வண்ணங்கள்ல வந்து நீண்டு செல்லுகின்ற 4 கரங்களை வந்து நீங்க வந்து பாப்பீங்க. அப்படின்னா 4 பக்கமாக 4 கரங்கள் அமைப்புல வந்து நிறைய விடயங்கள் வந்து இப்படி பட்டியலிடப்பட்டிருக்கும். இந்த அந்த பட்டியலிடப்பட்ட விடயங்கள் வந்து பட்டதாரிகள மனப்பாங்குகள ஒரு உலகளாவிய தன்மையை வந்து காட்டியிருக்கும். அதாவது அதுல சொல்லப்பட்ட அதுல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த ரிசர்ச்சர், ஸ்காலர் அப்படின்லாம் சொல்லி வந்து ஒவ்வொரு பல ஆளுமைகளை அடிப்படையாக கொண்டு பல விடயங்கள் அடிப்படையும் அந்த 4 பக்கங்களும் 4 கரங்களாக பார்க்கப்படுகின்றன. அதுல இந்த பேரதனை பல்கலைக்கழக பட்டதாரிகள மனப்பாங்குகள ஒரு உலகளாவிய தன்மை, ஒரு விரிந்த நோக்கத்தை வந்து அதுல பார்க்கலாம். இதுல வந்து அவர்கள் அந்த பட்டப்படிப்புகளை வந்து நிறைவு செய்வதோட வந்து அவர்கள் பல்வேறு குணாதிசயங்களை வந்து துணை பிரிவுகளாக அவர்களோட குணாதிசயங்களும் வந்து அதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கதை வந்து நாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பட்டதாரின்ற குணாம்சம் வந்து எப்படி உலகத்தரத்துக்கு சமனாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ளது என்பதையும் வந்து இது வந்து காட்டுகிறது. ஒரு பட்டதாரியாக மாத்திரம் அவர்கள் போகாம அவங்க எப்படி பல திறமைகளையும் பல முக்கியமான பண்புகளையும் சுமந்தவர்களாக வெளியில போறாங்கன்ற மாதிரிக்கே அது வந்து காட்டப்பட்டிருக்குது. ஓகே சார். පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයේ උපාධිධාරියෙක් ගුණවත් වෙන්නට ඕන, සංයමය තියෙන්නට ඕන, ඩිසිප්ලින් තියෙන්නට ඕන.
ඒ වගේම දැනුමින් පරිපූර්ණ වෙන්නට ඕන. එහෙම දැනුම ගුණවත්කම සංයමය ඇති වුණාට පස්සේ ඒ උපාධිධාරියා බොහොම උසස් තත්ත්වයක ඉන්නට ඕන. ඒ උපාධිධාරියා ලෝකයේ අනෙකුත් රටවල් වලින් බිහිවෙන උපාධිධාරීන්ට සම වෙන්නට ඕන. එහෙම නැත්නම් ඔවුන් අභිබවා යන්නට ඕන. ඒක තමයි අපේ බලාපොරොත්තුව. සුරේන් කිව්වා සර් ඒක අනිත් එක. කිව්වද? ඔව් සර් ඒක කිව්වා. Okay. Then ඒ වගේම මේකේ අපේ තියෙන ස්ලෝගන් එකක් තමයි more often than usual. අපේ පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයේ තියෙන ස්ලෝගන් එක තමයි more open than usual. එතකොට ඒ වගේන් අර්ථ සම්පන්න වෙන්නේ විවෘත ඒ වගේම උසස් ගුණවත් උපාධිධාරියෙක් බිහි කිරීම. හරිද? ඒක දැනුමෙන් හැකියාවෙන් කුසලතාවලින් වර්ධනය වෙච්චි උපාධිධාරියෙක් තමයි බිහි කරන්නට පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලය උනන්දු වන්නේ. එතකොට descriptions of graduate attributes මේ ස්ලයිඩ් එකෙන් පෙන්නන්නේ මොනවද උපාධිධාරියෙකුගේ ගති ලක්ෂණ මොනවද කියන එක. ඔය පළවෙනි එක holistic thinker, problem solver, scholar, leader, collaborator, role model, researcher. சுரேன் இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரிகள பண்புகளோட விளக்கங்களை வந்து இந்த பகுதியில நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு சிக்கலை தீர்க்கின்ற ஒரு பண்புடையவராக, முடிவுகளை ஒரு சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆதாரங்களுடன் கூடிய ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒருவராக, அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த நிபுணராக உருவெடுக்கிறது, ஒரு சிறந்த தலைவராக உருவெடுக்கிறது, ஒரு ஒத்துழைப்பாளராக எப்படி ஒருத்தர் வந்து உருவாகலாம். அடுத்து வந்து ஒரு திறமையான நெறிமுறை சார்ந்த தொழில் நடைமுறைகளுக்கு பழக்கப்படுத்தக்கூடிய ஒருவராக வந்து உருவாக்குறது. அது மாத்திரம் இல்லாம ஒரு சிறந்த திறமை மிக்க ஆய்வாளராக ஒருவரை உருவாக்குவது போன்ற பல பண்புகளை வந்து ஒரு பட்டதாரின்ற பண்புகளாக இந்த பட்டதாரிகள பண்புகளாக வந்து இங்க சுட்டி காமிக்கிறாங்க. இது அனைத்துமே அந்த நான்கு கரங்களாக நாங்க பார்த்த விடயங்களோடாக பூர்த்தி செய்யப்படுவதாகவும் பார்க்கப்படுது. ஓகே சார். Entrepreneur, manager, digital literate individual, socially intelligent and sensitive human being, effective communicator, responsible citizens. අපි බලාපොරොත්තු වෙන්නේ අවසානයේ වගකීම් සහගත පුරවැසියෙක් මේ රටට බිහි කිරීම, ලෝකයට බිහි කිරීම. සුරේන් ஓம் சார். இப்ப இந்த அது மட்டும் இல்லாம நாங்க தொடர்ந்து பாக்குறப்ப ஒரு 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 இந்த பட்டதாரி வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு நாங்க பாக்குறப்ப வந்து நாங்க இப்போ பல பண்புகளை பார்த்தோம். அதோடு சேர்த்து நாங்க பார்க்கிறப்ப ஒரு வாய்ப்புகளை அதிகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக ஒரு முன் முயற்சிகளோடு ஒரு புதுமைகளை புகுத்தி ஒரு பேச்சுவார்த்தையை சிறப்பாக நடத்தி தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு திறன்களை வளர்ப்பவராக, வளங்களை திரட்டி சிறந்த வகையில வந்து அதனை ஒதுக்கீடு செய்து ஒரு தொழில் முனைபவராக, ஒரு மேலாளராக வந்து ஒருவர் வந்து உருவாக்குவதாகவும், அடுத்து வந்து ஒரு டிஜிட்டல் கல்வி அறிவோடு கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு தனிநபரை வந்து தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து கூடிய ஒரு தனிநபரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும், அடுத்து ஒரு சமூக அறிவும் உணர்வும் கொண்ட ஒரு நீதியுள்ள ஒரு பண்பாட்டு விழிப்புணர்வுகளை கொண்ட பிறர் நலம் நோக்கி விரும்பக்கூடிய பன்மைத்துவம் மிக்க ஒரு சமூகத்துல இணைந்து உருவாகக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கி செல்லக்கூடிய ஒரு மனிதரை உருவாக்குபவராகவும், ஒரு நம்பகமான பொறுப்புள்ள குடிமகனாகவும் உருவாக்குவதாக இந்த உருவாக்குபவராகவும் அத்தகைய பண்புகளை கொண்டவராகவும் ஒரு பட்டதாரி இருப்பதனை வந்து இந்த பகுதி காட்டுகிறது. இதுவும் இப்ப சொன்ன விடயங்களும் ஒரு பட்டதாரின் குணாம்சங்களாக நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. ஓகே சார். Then
මෙන්න මේ වාගේ ගතිගුණ එවාගේම සුදුසුකම් දැනුම හැකියාව පෞරුෂයක් ඇති කිරීමට සඳහා අපි මේ පාඨමාලාවෙන් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ට උදව් කරනවා. ඒකේ අවුට්බවුන්ඩ් ට්‍රේනින් මොඩල් එකක් මේ පාඨමාලාවේ තියෙනවා. එවාගේම දැන් යුනිවර්සිටි ග්‍රැජුවේට් ප්‍රොෆයිල් එකේ තියෙන knowledge, skills, values, social responsibility, reconciliation, ethical citizenship ඒවා ළඟා කර දීමට අපිට පුළුවන් හැම උත්සාහයක්ම මේ පාඨමාලාව තුළින් අපි කිරීමට කටයුතු කරලා තියෙනවා. ඒ තුළින් බලන්නේ self discovery ශිෂ්‍යෝ කොහොමද ස්වයංව බොහෝ දේවල් ගවේෂණය කරන්නේ, ආචාරාත්මක නායකයින් බවට පත් වෙන්නේ කොහොමද, සමාජ වගකීම් කොහොමද ඉටු කරන පුරවැසියෝ බවට පත්වන්නේ, දේශීය සහ ගෝලීය කටයුතු වල කොහොමද නිරත වෙන්නේ. දැන් හෙට තියෙන සෙසන් එකට එන්න කිව්වේ ගෝලීය වශයෙන් අපිට විවිධ රටවල් එක්ක සම්බන්ධ වීමට අවස්ථාවක් ලැබෙනවා හෙට තියෙන වැඩසටහන තුළින්. මෙන්න මේවා සාක්ෂාත් කරන්න ඇචීව් කරන්න තමයි මේ පාඨමාලාව කැප වෙලා තියෙන්නේ. සොරෙන් இப்ப இந்த இஎஸ்எஸ் அதாவது இந்த இஎஸ்எஸ் 1006 அதாவது இந்த ஒரு கற்கை நெறியில நாங்க அடிப்படையாக பார்க்கின்ற வேளையில ஆளுமை, தலைமைத்துவம் மற்றும் ஒரு நன்னெறி கொண்ட ஒரு பகுதியாக இதனை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு வெளிக்கள பயிற்சி, அதோட ஒரு இந்த பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரிகள் அந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைல் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி இருக்கணும்னு நாங்க பார்த்தோம். அறிவு, திறன், விழுமியங்கள், சமூக பொறுப்பு, நல்லிணக்கம், ஒரு நன்னறிமிக்க ஒரு குடியின்மை போன்றவற்றின் பல விடயங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக அந்த விவரக்குறிப்பு காணப்படுவதோடு அந்த ஒரு கிராஜுவேட் ப்ரொஃபைலை உருவாக்குவதற்கான ஒரு ஆற்றலை உங்களுக்கு உருவாக்குவதற்கான ஒரு பாதையாக இது இருப்பதோடு அதனோடு இணைந்து ஒரு ஆளுமை, தலைமைத்துவம், நன்னறிய வளர்ப்பதாக இந்த பகுதி, இந்த ஒரு செஷன் உங்களுடைய ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. சரியா? அது மாத்திரம் இல்லாம செல்ஃப் டிஸ்கவரி, அதாவது சுய கண்டுபிடிப்பு, அடுத்து ஒரு நெறிமுறை மிக்க எத்திக்கல் லீடர்ஷிப், ஒரு நெறிமுறை மிக்க தலைமையை உருவாக்குறது, அடுத்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமூக பொறுப்பு மிக்க ஒருத்தரை ஒரு சமூக பொறுப்பு மிக்கவராக ஒருத்தரை மாற்றுறது, அது மாத்திரம் இல்லாம நேஷனல் அண்ட் குளோபல் என்கேஜ்மெண்ட், தேசிய மற்றும் உலக நாடுகளோடு ஈடுபாடு எப்படி உருவாக்கி கொள்ளலாம் போன்ற பல விடயங்களை ஒரு பெற்றுத்தரக்கூடியதாக தான் இந்த இஎஸ்எஸ் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. நாளை தினம் நடக்க போகின்ற அந்த ஒரு ஜூமினூடாக இடம்பெற போகின்ற அந்த ஒரு கலந்துரையாடல் கூட உங்களை ஒரு சர்வதேச ரீதியாக உலக நாடுகளோடு உங்களை இணைப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு விடயமாக கூட இருக்கலாம். எனவே இத்தகைய விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு கோர்ஸ் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கதை நாங்க பார்க்கலாம். அதன் அருகில பாருங்க, அந்த கிராஜுவேட் ப்ரொஃபைல்ல இருக்கிற அந்த ஒரு போட்டோ, அதை நீங்க எல்லாருமே எடுத்து வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த நாங்க இருக்கும் போது அந்த 4 கரங்களாக பார்த்தோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வர்ணங்கள் ஏன் சொல்லப்படி பார்த்தோம், அது ஏன் தாமர வடிவமாக இருக்குது என்பது போன்ற விடயங்கள் நாங்க பார்த்தோம். இந்த அனைத்தையுமே கொண்டவராக நீங்க பட்டதாரியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் இது உங்களுக்கு சுட்டி காமிக்குது. ஓகே சார். දැන් දාපු පාට සම්බන්ධ කර in society, leading self, serving society, short, powerful and aligned with personality development, ethics and social responsibility. මෙන්න මේවා පිළිබඳව මම හෝම්වර්ක් එකේදී ඔයාලගේ අවධානය යොමු කරවලා තියෙනවා. ඇත්ත වශයෙන්ම අපිව ලීඩින් නායකයෙක් බවට පත් කරගන්න පුළුවන් අපිටමයි. අපි පුළුවන් තරම් සර්ව් කරන්න ඕන මේ සමාජයට. අපි උපාධිධාරීන් වශයෙන් දියුණු වෙලා උපාධිය අරගෙන අපි නායකයෝ බවට පත් වෙලා
මේ සමාජයට රටට තමන් ඉන්න ප්‍රජාවට සේවය කරන්න ඕන. අන්න ඒවා ගැන තමයි මං හෝම්වර්ක් කොලදී ඔයාලගේ අවධානය යොමු කරවලා තියෙන්නේ. සුරේ இப்ப உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அசைன்மெண்ட்டை அடிப்படையாக வைத்து நாங்க பார்க்கின்ற வேளையில நாங்க வந்து என்ன செய்யணும்னா நாங்க எங்களை வழிநடத்தி சமூகத்திற்கு நாங்க வந்து சேவை செய்யணும் அப்படின்றதுதான் இதுல ஒரு குறிக்கோளாக நாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு நம்மை நாம வழிநடத்தி கொள்றதோடு தன்னை ஒரு முறையாக கட்டமைத்து நீங்க ஒரு ஆளுமை மிக்கவராக உருவாக்கி கொள்வதோடு சமூகத்துக்கு நீங்க என்ன மாதிரியான சேவைகளை செய்யலாம், அது வந்து எப்படி இருக்கணும், ஒரு சுருக்கமானதா ஒரு குறுகிய விடயமாக வந்து இருக்கலாம். நீங்க இப்ப வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு விடயத்தை நீங்க கூடுதலாக செய்ய எத்தனிக்க முடியாது. அப்ப ஒரு சுருக்கமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆளுமை வளர்ச்சி கொண்ட ஒரு நன்னெறி மிக்க ஒரு சமூக பொறுப்பு போன்ற பல விடயங்களை வந்து இணைத்து நீங்க எப்படி ஒரு சமூகத்துக்கு உங்களை வந்து நாங்க கையளிக்கிறது, இல்லாட்டி சமூகத்துல வந்து நீங்க வந்து எப்படி முகம் கொடுப்பது, சமூகத்துக்கு நீங்க எப்படி சமூகத்துல ஒரு உறுப்பினராக வந்து நீங்க இங்க இருந்து வெளியில போறப்ப தயாராகுவீங்க என்பது தொடர்பாக பல விடயங்களை வந்து கருத்துல கொண்டுதான் உங்களுக்கான இந்த அசைன்மெண்ட் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார். දැන් මේ පාඨමාලාවේ ලීඩර්ෂිප් කියන කොටස යටතේ අපි මේ පුජ්‍යලෙක් නායකයෙක් බවට පත් කරන්න සහ සමාජයට රටට ලෝකයට සේවය කරන්න තමයි ලීඩර්ෂිප් යටතේ අපි මොඩියුල් 5ක් ඉදිරිපත් කළා. හරිද? ඒකෙදි විෂනරි ලීඩර් කෙනෙක් හදන්න ඕන. විෂන් එකක් තියෙන, විෂන් මිෂන් තියෙන ලීඩර් කෙනෙක් හදන්න තමයි අපි ඒ දේශන පැවැත්වුවේ. ඒ වගේම අපි කන්සෙප්ට් තියරි වාගේ දේවල් ගැන අපි ඉගැන්නුවා, කතා කළා. ඒකෙදි කළේ ඒ කන්සෙප්ට් ඊළඟ පර්සනල් ලීඩර්ෂිප් ඩෙවලොප්මන්ට් ගැන අපි කතා කළා. ඒවා කළේ මේ පුජ්‍යලයෝ බලගන්නලා, පුජ්‍යලයෝ නායකයෝ බවට, පුජ්‍යලයෝ තුළ ශිෂ්‍යයෝ තුළ ඉන්න නායකයෝ අවදි කරවලා මේ සමාජයට රටට ලෝකයට සේවය කරන්න තමයි ඒ දැනීම අපි දුන්නේ. හරිද? ඊට පස්සේ ඔන්ටර්ප්‍රනර්ස්ලා බවට පත් කරන්න විවිධ වැඩසටහන් අපි පවත්වන්නේ, ඔන්ලයින් වැඩසටහන් පවත්වන්නේ මෙයා ශිෂ්‍යයෝ තුළ ඉන්න නායකත්වය අවදි කරවලා, ඔවුන් නායකයෝ බවට පත් කරවලා රටට සමාජයට සේවය කරන්න තමයි අපි හැම උත්සාහයක්ම ගන්නේ. සුරේන් இப்ப இந்த சமூகவியல் துறை ஊடாக வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் அப்படின்ற பகுதி 5 வாரங்களாக உங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அந்த 5 வாரங்களாக உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டிருந்த இந்த கற்கை பகுதியில வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விடயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அல்லது என்ன மாதிரியான விடயங்களை கருத்தில் கொள்வதாக இது அமைந்திருந்தது என்பது தொடர்பாக நாங்க பார்க்கிறப்ப, முதலாவது விஷனரி லீடர்ஷிப், அதாவது தொலைநோக்கு மிக்க ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு தலைமையை வந்து எப்படி உருவாக்குவது, தொலைநோக்கு கொண்டவர்களாக ஒரு தலைமை மிக்க ஒருத்தரை வந்து எப்படி உருவாக்குவது என்பது தொடர்பான விடயங்கள் பார்க்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லாம எங்களது உள்ளூர், அதாவது எங்களது சொந்த மற்றும் உலகளாவிய ரீதியான, அதாவது உள்ளூர் மற்றும் உலகளாவிய ரீதியான ஒரு பாதையை வந்து வடிவமைக்கிறது. நாங்க வந்து முதலாவது எங்களுடைய பாதையை சரியாக ஒரு தேசிய அளவுல நாங்க பார்க்கறது, அதுக்கப்புறம் சர்வதேச அளவுல போறது, இல்லாட்டி எங்க சொசைட்டில இருந்து நாங்க வெளியில பாக்குறது, இப்படி அந்த ஒரு பாதையை வடிவமைக்கிற ஒரு விடயத்தை வந்து கட்டமைப்பதாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்க்கிறப்ப இந்த எங்களுடைய நாங்கள் சிந்திக்கின்ற முறைகளை நாங்க வந்து எப்படி நாங்க வந்து ஒரு ரியல் வேர்ல்டுல, இந்த உலகத்துல இருக்கிற உண்மையான விடயங்களை நாங்க அறிந்து எப்படி நாங்க வந்து சிந்திக்கிறது, நாங்க எப்படி சிந்தித்து செயல்படுறது, எப்படி நாங்க வந்து எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய
எங்களுடைய குறிக்கோள்கள், நாங்க சிந்திக்கிற விடயங்களை வந்து எப்படி நாங்க வந்து பார்க்கலாம் என்பது தொடர்பான ஒரு விடயங்கள், அதாவது திங்கிங் இன் சிஸ்டம்ஸ், அதாவது ஹவு பிக் ஐடியாஸ் பிகம் ரியல் வேர்ல்ட் இம்பேக்ட். இந்த உலகத்துல நிஜ உலக தாக்கத்தை வந்து எங்களுடைய மாபெரும் யோசனைகள் வந்து ஏற்படுத்த போகுது. அதுக்கு வந்து நாங்க எப்படி அதை வந்து நாங்க சிந்தித்து அதற்கு வந்து ஈடு கொடுக்க போகிறோம் போன்ற விடயங்களையும், அதுக்கு அடுத்ததாக எங்களது நோக்கம் சார்ந்த, அது மட்டும் இல்லாம எங்களுடைய தொழில் முனைவுகள் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், ஒரு ஒரு கான்ஃபிளிக்ட் ஸ்டைல்ஸ், மோதல், நாங்கள் வந்து ஒரு மோதலுக்கு வந்து முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல வந்து நாங்க இருக்கலாம். நாங்க வந்து ஒரு மோதல் மிக்க ஒரு சமூகத்துல, ஒரு சவால் மிக்க ஒரு சமூகத்துல வந்து நாங்க வாழுகின்ற வேளையில அதனை எப்படி நாங்க வந்து ஒரு சிறந்த வழியில, ஒரு நேரிய வழியில, நான் வைலன்ஸ், அதாவது ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு ரீதியில வந்து நாங்க அதை கொண்டு போய் சேர்க்கலாம், இல்லாட்டி அதை தாண்டி நாங்க வந்து இந்த சமூகத்துல வெற்றி கொள்ளலாம், சமூகத்துல எங்களுடைய குறிக்கோள்களை அடையலாம் என்பது தொடர்பாக உங்களுக்கு வந்து இந்த சமூகவியல் துறையினூடாக வழங்கப்பட்டது. ஓகே சார். අපි ලෙක්චර්ස් වලදී තෝරාගත්තු මාතෘකා 4ක් 5ක් ගැන කතා කළා. ඊට පස්සේ ඔන්ලයින් සෙසන් වලදී, ඊළඟට ප්‍රැක්ටිකල් සෙසන් වලදී, ඊළඟට හෝම්වර්ක් කරා අනෙකුත් දේවල් පිළිබඳ අවබෝධයක් ශිෂ්‍යයන්ට ලබා දීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. இப்ப உங்களுக்கு வந்து சமூகவியல் துறையினூடாக 5 வகுப்புகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு மேலதிகமாக உங்களுக்கு ஜூமினூடாக எல்எம்எஸ்லையும் சரி, உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம்லையும் சரி, பல விடயங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய கற்கை சார்ந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமும் இல்லாம உங்களுக்கு வந்து இப்ப ஏனைய வாய்ப்புகளையும் நீங்க வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலையும் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இப்ப அதை வந்து உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு செயல்முறை வந்து இந்த பகுதியினூடாக வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஓகே சார். අපි මනෝවිද්‍යා දෙපාර්තමේන්තුවට උපදෙස් දීලා තියෙනවා පෞරුෂය ගැන අවශ්‍ය දේශන ශිෂ්‍යයන්ට ලබා දෙන්න කියලා. මේ මාතෘකාව යටතේ අපි උපදෙස් දීලා තියෙනවා. இப்ப அடுத்ததாக உங்களுக்கு உளவியல் துறையினூடாக, சைக்காலஜி டிபார்ட்மெண்டூடாக உங்களுக்கு 5 வாரங்கள் வந்து உங்களுக்கான வகுப்புகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அந்த வகுப்புகள் பார்க்கிறப்ப பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை தொடர்பான விடயங்கள், கோல் செட்டிங், இலக்குகளை எப்படி நாங்க அமைத்துக் கொள்ளலாம், இலக்குகளை நாங்க வந்து அடைவதற்கு என்ன மாதிரியான விடயங்கள் செய்யலாம், எங்களுடைய மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எங்களுடைய மன அழுத்தங்களை எப்படி நாங்க மேலாண்மை செய்யலாம், எப்படி மன அழுத்தங்கள் வந்து வெளியில வரலாம், அடுத்ததாக இந்த உறுதியான ஒருவராக, எங்களை நாங்க திடமான ஒருவராக எப்படி நாங்க மாற்றிக்கொள்ளலாம், அடுத்து நாங்க கடினமான உணர்ச்சி மிக்க ஒரு நேரங்கள்ல இருக்கிறப்ப நாங்க எங்களை எப்படி கையாள்வது போன்ற விடயங்கள் வந்து உங்களுக்கு சைக்காலஜி டிபார்ட்மெண்டோடாக நிவர்த்தி செய்யப்படும். இது பர்சனாலிட்டின்ற விடயங்களுக்குள்ள உங்களுக்கு கவர் செய்யப்படும். ඊළඟට අපි උපදෙස් දීලා තියෙනවා සයිකොලොජි ෆිලෝසොපි ඩිපාර්ට්මන්ට් එකට ආචාර ධර්ම ගැන ශිෂ්‍යයන්ට උගන්වන්නේ කියලා මේ මාතෘකා යටතේ. அடுத்ததாக பார்க்கிறப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிலோசபி உங்களுக்கான சில அடுத்த கட்ட, அதாவது எத்திக்ஸ் சார்ந்த விடயங்களை வந்து உங்களுக்கு பிலோசபி டிபார்ட்மெண்ட் இறுதி 5 வாரங்கள் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு நெறிமுறைகள், அறவியல் சார்ந்த விடயங்கள், அதாவது உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது, சரி தவறு என்பதை வந்து எப்படி நீங்க வந்து அணுகலாம், எப்படி வந்து ஒரு அறவியல் சார்ந்த, ஒரு தத்துவவியல் சார்ந்த நோக்குல வந்து நீங்க வந்து கல்வி சார்ந்த ஒரு கருத்துக்களை வந்து திரட்டுறது, எப்படி வந்து நீங்க வந்து ஒரு திறனாய்வு மிக்க அணுகுமுறைகளை வந்து பயன்படுத்துவது போன்ற விடயங்களை வந்து அவர்கள் இது பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லாம இப்ப காதல், அதுக்கடுத்து பாலியல் சார்ந்த விடயங்கள், திருமணம் சார்ந்த விடயங்கள், அடுத்து விவாகரத்து சார்ந்த விடயங்கள், இது மாதிரியாக பல நெறிமுறைகள் மிக்க விடயங்கள்ல வந்து என்ன மாதிரியான நெறிமுறைகள் கையாளப்படுகின்றது, அதுக்கு அடுத்ததாக அரசியல்ல, வன்முறைகள்ல,
இந்த ரெகிங்ல வந்து என்ன மாதிரியான நெறிமுறைகள் இருக்கிறது, அதுல இருந்து எப்படி நாங்க வந்து எங்களை பாதுகாக்கிறது, நாங்க எப்படி அதுல இருந்து எப்படி அதை நாங்க அணுகிறது போன்ற விடயங்கள். அடுத்து ஊடக நெறிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என வந்து இறுதியாக நீங்க ஒரு இந்த மாதிரியான விடயங்கள்ல வந்து எப்படி ஒரு தத்துவவியல் சார்ந்து நீங்க வந்து யோசிப்பீங்க, அது சார்ந்து வந்து நீங்க எப்படி ஒரு நெறிமுறை மிக்கவராக, ஒரு நன்னெறி மிக்கவராக வந்து நீங்க வந்து உருவெடுப்பீங்க போன்ற விடயங்களை வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலோசபி இறுதி 5 வாரங்கள் உங்களுக்கு செய்யும். එතකොට දැන් ප්‍රක්ටිකල් සෙසන් අපි තියන්න ප්ලෑන් කරා. හැබැයි ශිෂ්‍යයන්ගේ සහයෝගය අපිට මදි. ඉතින් අපි බලනවා අවුරුද්දෙන් පස්සේ හරි ප්‍රක්ටිකල් සෙසන් කීපයක් ශිෂ්‍ය වෙනුවෙන් සූදානම් කරන්න. හැබැයි මේවට වැඩිය දැන් මේ ස්ලයිඩ් එකේ පේන දේවල් වලට වැඩිය වෙනස් විදිහට තමයි ප්‍රක්ටිකල් සෙසන් හදලා තියෙන්නේ. මොකද ශිෂ්‍යයන්ගේ සහභාගිත්වය උනන්දුව බොහොම හිමීට තමයි මේ අඩු වශයෙන් අර Google Classroom එකේ ලියාපදිංචි වෙලා වීම ප්‍රමාදයි. WhatsApp group වල ලියාපදිංචි වෙන එක තාමත් කරනවාම සති 7ක්කුත් ගිහිල්ලා. ඒ නිසා අපි මේට වැඩිය වෙනස් කළා ප්‍රායෝගික සෙසන්. අපි බලන අවුරුද්දෙන් පස්සේ සෙසන් කීපයක් හරි ආරම්භ කිරීමට. සුරේන් இப்ப உங்களுக்காக வந்து இந்த லீடர்ஷிப் சார்ந்த விடயங்களை பிராக்டிக்கல் செஷன்ஸாக இதுவரை காலமும் இதற்கு முந்தைய காலங்கள்லையும் ஒருங்கமைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கும் அது தொடர்பாக இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வாரங்களுமே உங்களுக்கு சில விடயங்கள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அது வந்து இன்று இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அது செய்வதற்கான சூழல் உருவாகுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாட்டின் நிலவரங்கள் வந்து உங்களுக்கு சரியாகின்ற போது அது உங்களுக்கு வந்து இந்த ஒரு செமஸ்டர் குறிப்பிட்ட பிரிவுகள் பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு வருடங்கள் கழித்தாவது நீங்க தொடர்ந்து இங்க இருக்கின்ற போது ஒரு இந்த வருடங்களோ இந்த வருட இறுதியிலோ அல்லது வருகின்ற வருட முதலிலோ வந்து உங்களுக்கு இதுல போட்டிருக்கிற விடயங்கள் இல்லாம தலைவரை கண்டுபிடிக்கிறது, ஒரு சமூகத்துல உங்களை வந்து நீங்களே அறியறது, ஒரு தலைமைத்துவ ஆற்றலை வந்து எப்படி நீங்க ஒரு லிசன் பண்ணி ஒரு தலைவரோட ஒரு இதை வந்து இது பண்றது, ஒரு அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிகேஷனை வந்து ஒரு ஆர்ட்டாக ஒரு கலையாக வந்து நீங்க பார்க்கிறது, இப்படியான விடயங்களை தாண்டி இன்னும் பல விடயங்கள் உங்களுக்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்புகள் ஏற்படுகின்ற போது அது உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும். அப்படி நழுவவிடப்படுகின்ற போது தொடர்ச்சி வருகின்ற காலங்கள்ல உங்களுக்கு இந்த பகுதி நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே சார். මේ වගේ මෙතන තියෙන ප්‍රැක්ටිකල් සෙසන් 5ක්. මේ වගේ අපි ප්‍රැක්ටිකල් සෙසන් 15ක් ලෑස්ති කරලා තිබ්බා. මේ 6 7 8 9 10. ඊළඟට තව 11 12 13 14 15. ඒ සෙසන් 15ක් අපි ආරම්භයේදී ලෑස්ති කරලා තිබ්බා. හැබැයි ශිෂ්‍යයන්ගේ මේ ලියාපදිංචි වීම පවා ප්‍රමාද වීම නිසා අපිට මේවා අඩු කරලා තමයි කරන්න වෙන්නේ අප්‍රේල් අවුරුදු වලින් පස්සේ. සුරේන් உங்களுக்காக 15க்கு மேற்பட்ட பிராக்டிக்கல் செஷன்ஸ் விடயங்களை வந்து உங்களுக்கு தயார்படுத்தி இருந்த போதும் கூட இந்த மாணவர்கள் வந்து இன்னும் இந்த எல்எம்எஸ்ல இந்த கோர்ஸ் பதிவுகளை மேற்கொள்ளாம 5 வருடங்கள் 6 வாரங்கள் கடந்து இன்னுமே அந்த ப்ரொசஸை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்எம்எஸ்லயும் இன்னும் பதியாத மாணவர்கள் இருக்கிறாங்க. எனவே இந்த சூழல்ல வந்து உங்களுக்கு இது தொடர்பான விடயங்களை வந்து செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இதுல குறிப்பிட்ட சில விடயங்களை இந்த புது வருடத்துக்கு பிந்தைய காலங்கள்ல வந்து உங்களுக்கு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். එතකොට මම අදත් ශිෂ්‍යයන්ට කතා කළා. තව ශිෂ්‍යෝ Google Classroom එක දන්නේ නැති ශිෂ්‍යෝ Tamil medium එකේ ඇවිල්ලා මට කතා කළා. එහෙම කරන්න එපා. Google අපිට මේ ඔක්කොම ලෙක්චර්ස් වලදී කියන්න බැරි හින්දා තමයි Google Classroom එක ඔයාලට උදව්වක් හැටියට අපි දාලා තියෙන්නේ. කරුණාකරලා ඒකේ තියෙන ඒවා බලන්න. ඒවා බලලා ඒ කටයුතු කරන්න. එතකොට අපිට ගොඩක් සාර්ථක පාඨමාලාවක් වශයෙන් මේක අවසන් කරන්නට පුළුවන් වෙනවා. සුරේන් உங்களுக்கு இப்பயும் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கிற நிறைய மாணவர்கள் வந்து இந்த எல்எம்எஸ் ஆக இருக்கலாம், வாட்ஸ்அப்ல இருக்கிற குழுமங்களாக இருக்கலாம், அறியாத மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்.
எனவே உங்களது பொதுக்குழுக்கள்ல இந்த குழுக்கள் தொடர்பான விடயங்களை வந்து பகிர்ந்து உங்களுடைய சக நண்பர்கள் வந்து எல்எம்எஸ்ல பதிவு செய்திருக்கிறார்களா, கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கிறார்களா என்பது தொடர்பாக நீங்க வந்து இது தொடர்பாக ஒரு இணைந்து செயற்படுங்க. இந்த மாதிரியான விடயங்கள்னால தான் உங்களுக்கான சில நேரங்கள்ல இந்த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் கூட நீங்க ஒரு மிக முக்கியமான விடயங்களை, நீங்க லெக்சர் மெத்தட்லயே இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் வந்து இன்னும் உங்களுடைய கெப்பாசிட்டியை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருந்தாலும் அதை செய்வதற்கான ஒரு பிரச்சனைகளை வந்து உருவாக்குவார்களாக நீங்களே இருக்கீங்க. ஸோ வந்து அந்த பிரச்சனைகளை இனங்கண்டு நீங்க சரியாக எல்லாருமே எல்எம்எஸ், அடுத்து கூகுள் கிளாஸ் ரூம், வாட்ஸ்அப் குழுமங்கள்ல வந்து முறையாக இணைந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க கற்பிக்கிறதை தாண்டி நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எல்எம்எஸ் ஊடாகவும் கூகுள் கிளாஸ் ரூம் ஊடாகவும் வந்து வழங்கப்படுகிறது. அதையும் கருத்துல கொள்ளுங்க. එතකොට අපි අවසානයේදී අවුට්බවුන්ඩ් ට්‍රේනින් එකක් කරනවා. මේක කරන්න ශිෂ්‍යයන්ගේ උද්‍යෝගය සහ කැපවීම අපිට වැදගත් වෙනවා. ඉතින් එහෙම නැත්තම් දැන් ප්‍රැක්ටිකල් සෙෂනුත් නැති වෙලා ගියා වාගේ අවුට්බවුන්ඩ් ට්‍රේනිනුත් නැති කරගන්න නැතුව උද්‍යෝගයෙන් වැඩ කරන ලෙසට මම කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. சுரேன். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராக்டிகல் செஷன் தாண்டி அவுட் பவுண்டிங் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதுலயும் உங்க எல்லாருடைய பங்கேற்பும் வந்து மிக முக்கியமானதாக காணப்படும். பார்க்கலாம் இந்த நாட்டு நிலைமையோடு பொருந்தி போகின்ற வேளையில் இந்த அவுட் பவுண்ட் ட்ரைனிங் வந்து எப்படி செய்வது என்பது தொடர்பாக வெகு விரைவாக தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதற்கு முன்பாக நீங்க அனைவருமே நான் முதல் சொன்ன மாதிரி இந்த எல்எம்எஸ், கூகுள் கிளாஸ் ரூம், அடுத்து இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள்ல வந்து அனைவரும் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. இதை செய்வதற்கான முயற்சிகளும் எங்கள் தரப்புல இருந்து உருவாக்கப்படுகிறது. ஓகே சார். මේ සෙසන් එක අවසානයේ මම පොඩි වීඩියෝ ක්ලිප් එකක් පෙන්නනවා. එතකොට ඔයාලට දැනගන්න පුළුවන් සිංහල, දෙමළ, මුස්ලිම් ශිෂ්‍ය ශිෂ්‍යාව කොච්චර සහයෝගයෙන් මේ පාඨමාලාවේ කටයුතු වලට එක් වෙලා තියෙනවද කියන එක ඔයාලට මේ වීඩියෝ ක්ලිප් එකෙන් දැනගන්න පුළුවන්. சுரேன், உங்களுக்கு இப்ப இறுதியாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று வந்து காட்சிப்படுத்த போறோம். அந்த வீடியோ பதிவை நீங்க பாக்குறப்ப இதற்கு முன்பு வந்து எப்படி இந்த சிங்கள, தமிழ், அடுத்து இந்த மதங்களை தாண்டி எல்லாருமே இணைந்து எப்படி ஒரு விடயத்துல வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள், எப்படி இதுல பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நீங்க இப்ப பார்க்கக்கூடும். දැන් මේ ස්ලයිඩ් එකේ සඳහන් වෙලා තියෙනවා ලීඩර්ෂිප් සම්බන්ධයෙන් අපේ පාඨමාලාවේ අපි ඇචීව් කරගන්නට, සාක්ෂාත් කරගන්නට බලාපොරොත්තු වෙන ඒවා ස්ලෝගන්ස් හැටියට තමයි මේ දාලා තියෙන්නේ. මම මෙව්වා මේ හෝම්වර්ක් වලටත් අහලා තියෙනවා මේවා වැඩිපුර කොහොමද එයාලට තේරෙන්නේ, මේවා විග්‍රහ කරන්න පුළුවන් කොහොමද කියන එක මං හෝම්වර්ක් වලිනුත් අහලා තියෙනවා. පුළුවන් නම් මේවා ටැමිල් වලට ට්‍රාන්ස්ලේට් කරලා කියන්න පුළුවන් නම් හොඳයි. එහෙම නැත්නම් පස්සේ හරි සුරේන් ඒවා බලලා ටැමිල් වලින් කියලා දෙනවා නම් හොඳයි. හෝම්වර්ක් වලදී ළමයි එතකොට උනන්දුවෙන් ඒවට යොමු වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. සුරේන්, இப்ப இந்த எல்லைகளை கடந்து ஒரு நன்னெறி மிக்க ஒரு தலைமைத்துவத்தை வந்து உருவாக்குவதுதான் நாங்க வந்து இந்த ஒரு பகுதியின் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நாங்க பாக்குறோம். அந்த அடிப்படையில வந்து இந்த வெளிக்கள பயிற்சி வந்து பார்க்கின்ற போது வந்து ஒரு நல்லிணக்க பார்வையை வந்து உங்களுக்கு உருவாக்குவதாக வந்து அமையும். அது மாத்திரமில்லாம இந்த இரண்டாவது இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்க வந்து தயாரிக்க போறீங்க. அது வந்து உங்களுடைய குணம், தகுதி, நீங்க அர்ப்பணிப்போடு செயற்படுறது, உங்களுடைய மதிப்புகள், உங்களுடைய திறன்கள், பொறுப்புகள் என்பவற்றை வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாத்திரமில்லாம வந்து நீங்க வந்து ஒரு அதோட சேர்த்து உங்களை நீங்க அறிந்து கொள்றது, உங்களை நீங்க நேர்மையான ஒருவராக உங்களை வந்து வலுப்படுத்திக் கொள்வதற்கான பல விடயங்களையும் வந்து இது வந்து இணைப்பதாக வந்து இருக்கிறது. இதனை தாண்டி நீங்க பார்க்கிறப்ப வந்து இந்த ரூட்டட் இன் வேல்யூ ரைசிங் இன் லீடர்ஷிப், அதாவது விழுமியங்கள்ல வேரூண்டிய ஒரு தலைமைத்துவத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமைத்துவமாக நீங்க வந்து எழுச்சி பெறணும். இது வந்து பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒரு வளர்ச்சியிலையும் சரி, அதோட ஒரு பங்காளியாக நீங்களும் அந்த ஒரு சின்னத்தின் ஒரு
ஆம், ஒரு வளர்ச்சி போல வந்து நீங்களும் உங்களை வந்து ஒரு வளர்ச்சி படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது வந்து இருக்கும். அது மாத்திரமல்லாம ஒரு பொறுப்புணர்வு கொண்ட ஒரு தலைமைத்துவத்தை வந்து ஒரு உருவாக்கக்கூடியவராக நீங்க வந்து இந்த பல்கலைக்கழகத்துல இந்த பயிற்சியில இணைவதனூடாக வந்து நீங்க உங்களுடைய உங்களுடைய அவுட்புட் இதுவாக அமையக்கூடும் என்பது இதுல விளங்கப்படுத்தி இருக்குது. ஓகே சார். வீடியோ ඔව් මම මට පොඩි වෙලාවක් දෙන්න මම වීඩියෝ එක ප්ලේ කරනවා දැන්. එතෙක් ප්‍රශ්න තියෙනවා නම් ප්‍රශ්න සූදානම් කරගන්න. අපි ප්‍රශ්න තියෙනවා නම් ඒවටත් උත්තර දීලා අපි මේ සෙසන් එක පොඩි වෙලාවකින් නවත්තනවා. මට වීඩියෝ එක ප්ලේ කරගන්න පොඩි වෙලාවක් දෙන්න බෝ. ඕකේ සර්. මෙයාලට මේ LMS එකකින් මේ ස්ලයිඩ්ස් ටුට් දාන්න සර්. එතකොට ඒගොල්ලෝ WhatsApp එකකින් දාන්න. දාලා තියෙනවනේ සර්. ඕ එයාලාට පොඩ්ඩක් මෙයාලා හොයන්නත් ඕන. දැන් කැම්පස් එකේ මේවා ගැන වෙබ්සයිට් අරේ මේ හැම තැනකම තියෙනවා. ඔව් තේරුණාද? සර්. ඔව්. පොඩ්ඩක් ශිෂ්‍යෝ එක්ස්ප්ලෝර් කරන්නත් ඕන නේද? ටිකක් හොයලා බලලා නේද? මේවත් දාන්නම් අපි දාන්න පුළුවන් තරම්. ඔව් සර්. නමුත් මේකින් අර මේ අර ටික Google අඩුනේ සර්. කට්ටිය මේ 300 ගාන තියෙනවා. මේ දැන් 40 ගාන තමයි මේකින් ඇවිල්ලා ඉන්නේ. එතකොට අනිත් අයට ඒක අපි මේ රෙකෝඩින් දෙන්නේ නැතුව මේ ස්ලයිඩ් එක දුන්නොත් ඒගොල්ලෝ ඉතින් බලලා තීරයි. ඔව් දැන් ශිෂ්‍යයන්ගේ සහභාගිත්වය බොහෝ කටයුතු වල අඩුවක් තියෙනවා නේද? ඔව් සර්. ගොඩාක් අඩු. දැන් බලන්න 40ක් වගේම තමයි ඉන්නේ සර්. එතකොට ඒගොල්ලොන් අර ෆිසිකල් ක්ලාස් එකකින් 200ට වඩා වැඩියම හිටියා. ඒකත් පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවනේ සර්. වෙලාවත් දැන් පොඩ්ඩක් ඒගොල්ලොන් දැන් අර අවුරුද්දකට ගෙදර යන ගමින් කට්ටිය ඉන්නවා සර්.